அப்பா குருஜி என்னதான் சொன்னாங்க? உன் வீட்டுல வரக்கூடாது ஒண்ணு வந்திருக்குது, அதனால நடக்கக்கூடாதெல்லாம் நடக்க போகுது, அதை தாங்குற மனப்போக்கத்தை ஏற்படுத்திக்கன்னு சொன்னாரு. அதை கேட்டுட்டு நான் எப்படி பதற்றப்படாம இருக்க முடியும்? இது கூட பரவாயில்லப்பா. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த சொன்னாரு, அது கேட்ட பிறந்தப்ப என்னால தாங்க முடியல, ஒரே பயமா இருக்கு. அப்பா ஒன்னும் ஆகாதப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. அப்பா அப்படி அவர் என்னதான் சொன்னாரு? இந்த சம்பவத்துக்கு பிறகு நம்ம வீட்டுல ஒரு ஆள் குறையும், அதை கேட்டுட்டு நான் எப்படி பயப்படாம இருக்க முடியும்? ரொம்ப பயமா இருக்குடா சுந்தரா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாடா, இது வரைக்கும் நம்ம குருஜி சொன்னதெல்லாம் அப்படியே பலிச்சிருக்கு. அதனாலதான் ரொம்ப பயமா இருக்கு. நிறைய பேர் ஆஸ்பத்திரியில சாக கிடக்குறான். அவர் என்ன வரக்கூடாது ஒண்ணு வந்திருக்குனாரு, அப்படி என்ன வரக்கூடாது ஒண்ணு நம்ம குடும்பத்துக்கு வந்திருக்கு? அதுதான்ப்பா புரியல, குழம்பிக்கிட்டு இருக்கிறேன். எதுக்கு யோசிக்கிறீங்க மாமா? வரக்கூடாத ஒண்ணு நான் தானே தைரியமா சொல்ல வேண்டியதானே? சொல்லுங்க மாமா. ஏய் அனிதா, என்ன பேசிட்டு இருக்க நீ? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. சொல்லுங்க மாமா. நான் வாசல்ல காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டோட நிம்மதி போயிடுச்சுன்னு குருஜி சொன்னாரா? அம்மாடி, நான் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கிறேம்மா. இப்படி எல்லாம் பேசி மேலும் என்ன துன்புறுத்தாங்க. ஏய் அனிதா, அமைதியார், என்ன பேச? இல்ல மாமா, எனக்கு குற்ற உணர்வா இருக்கு. நான் வீட்டுக்கு வந்த முதல் நாள் அபசகுணமா அத்தையோட போட்டோ உடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா வேற ஆனந்துக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்போ குருஜி வரக்கூடாது ஏதோ ஒண்ணு வந்திருக்குன்னு என்னதான் சொல்லாம சொல்றாரு. நாளைக்கே ஒரு ஆள் குறைஞ்சதுன்னா அதுக்கும் நான் தான் காரணம்னு இங்க இருக்க எல்லாருமே பேசுவாங்க. இப்படி ஒரு அவ பேர என்னால தாங்க முடியாது மாமா. அனிதா, என்ன பேசிட்டு இருக்க நீ? தயவு செஞ்சு கொஞ்சம் சும்மா இரு. அம்மா அம்மா, உன்னாலதான் இதெல்லாம் நினைச்சு நீங்க யாருமே சொல்லலையம்மா. நீ ஏன் கற்பனை விட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்கிற? பாரு, நடக்கிறதெல்லாம் விதி, அத நல்லா புரிஞ்சுக்க. இல்ல மாமா, இப்ப சொல்ல மாட்டாங்க. இந்த குடும்பத்துல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா அதுக்கும் நான் தான் காரணம்னு சொல்லுவாங்க. இப்பவே என் மேல என்ன பழிய போடலான்னு காத்துட்டு இருக்காங்க. நான் அதுக்கு தான் சொல்றேன், நான் என் வீட்டுக்கு கிளம்பி போறேன். என்னால நீங்க யாருமே கஷ்டப்பட வேண்டாம். ஒரு ஆள் குறையிறது நானாவே இருந்துட்டு போறேன். இப்பவே நான் கிளம்புறேன். அம்மா, என்ன பேச்சுமா இது? கேட்கவே நாராசமா இருக்குதுமா. யாருமா உன் மேல வழி போட்டாங்க? நீ ஏன் ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற? இந்த பாரு, நீ சின்ன பொண்ணு, பெரியவன் சொல்றேன் கேளு. இது குடும்பம்னா நானும் இப்படித்தான் இருக்கும், வரும் போகும். எதையோ நீயோ கற்பனை பண்ணிக்கிட்டு பிரச்சனை எல்லாம் பெருசு பண்ண கூடாது. டேய் நடராஜா, சொல்லேன்டா. இத பாருமா, இந்த வீட்டுல அப்படி யாராவது எனக்கு தெரியாம உன் மனசு புண்பட பேசியிருந்தாங்கன்னா மறந்துருமா. அவங்க சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேமா. அப்பா என்னப்பா? வேற என்னடா பண்ண சொல்ற? உன் பொண்டாட்டி என்ன சொல்றான்னு கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். அவளாலதான் எல்லாம் வந்துச்சு, நாம எல்லாரும் பேசுவோம்னு சொல்லிட்டு இருக்காடா. அப்படி யாரும் பேசவே இல்லையே, இருந்து அப்படி சொல்லிட்டு இருக்காளே. மன்னிப்பு கேட்கறத வேற வழி இல்லடா. வனிதா, உன்னாலதான் இதெல்லாம் நடந்துச்சு, இந்த வீட்டுல யாருமே பேசலமா. நீ ஏன் அதெல்லாம் மனசுல நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு போற அது கிளம்பாதமா. பாரு, என் மேல கொஞ்சம் இறக்கப்படுமா, வயசானுவேன். இதெல்லாம் தாங்குற சக்தி எனக்கு இல்ல. மறுபடியும் கேட்டுக்கிறேமா, தயவு செய்து மறுபடியும் இந்த மாதிரி பேச. இன்னும் மனசுல ஏதாவது வருத்தம் இருந்துச்சு, நான் இன்னொரு தடவை மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரிடா, எல்லாம் மறந்துட்டு அவங்க வேலையை பாருங்க. போங்க போன நீ போ. போங்கடா, போங்க போங்க, எல்லாம் சரியாயிரும். போங்க போங்க. இது வருமா அனிதா? இப்ப நான் சொல்லது எதையும் நீ நினைச்சிட்டு அனாவசியமா கற்பனை பண்ணிட்டு எந்த தவறான முடிவுக்கு வராத, புரியுதா?
இந்த வீட்டுல இப்படி எப்போது யாராவது உன் மனசு சங்கடப்படி பேசினாங்கன்னா என்கிட்ட சொல்லு, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். நானும் உங்க அப்பா மாதிரி தாம்மா. என் மனசுல வேறுபாடு கிடையாது. என்னோட மருமக அத்தனை பேரையும் நான் பெத்த மகள்களா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். புரியுதா? அனாவசியம் மனசு சங்கடப்படாத. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் சரி பண்றேன். புரியுதா? ராஜா, ரூம் கூட்டிட்டு போட. ஆமா, ஈஸ்வரா, எனக்கு இன்னும் என்னெல்லாம் சோதனை பாக்கி வச்சிருக்கிறப்பா, அதை தாங்குற சக்தியாவது எனக்கு கூட. சொல்றா மாப்ள, என்ன விசேஷம்? ஒரு விசேஷமும் இல்லடா. ஏய், அந்த மை மேட்ரு என்னடாச்சு? மை மேட்ரா? மை மேட்லாம் ஊத்திக்கிச்சு போ. ஊத்திக்கிச்சா? அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லையடா. அது ரொம்ப பவர்ஃபுல்லான மையாச்சே. மைக்கு பவுர்ல இருக்குது. சரி, மைய வைக்கணுமே, பூசவே இல்லையே. என்னடா சொல்ற? அப்ப அவங்க காதுல நீ இன்னும் அதை தடவவே இல்லையா? கால்ல எங்கடா தடுவுறுதி? ஒரு கட்டியில உங்க கால்ல தான் ஊந்தேன். வாட் டு யூ மீன்? பஞ்சிர மீன். ஏய், உன்னாண்ட மைய வாங்கி அவங்களாண்ட இந்த மைய போய் வைக்கலான்னு போற நேரத்துல ட்ரீமுக்கு போயிட்டேன்டா. ட்ரீம் சீக்வன்ஸ்ல அப்படியே ஒரு டான்ஸ் ஆடிட்டு அப்படியே உங்களுக்கு கிஸ் அடிக்கலான்னு பக்கத்துல போட்டு செவுத்துல முட்டி கீழே ஊட்டேன்டா. அப்புறம் என்னதான் ஆச்சு? ஒன்னும் ஆகல, ஒண்ணுமே ஆகல. அவங்க என்ன இப்படி கோமாளித்தனமா பண்ணிக்கிறேன்னு தலை தள்ளியா அடிச்சுட்டு களி ஊத்தி அப்படியே போயிட்டாங்க வெளியே. அப்ப அவங்க காதுல இன்னும் 3 தடவை அந்த மைய நீ தடவவே இல்ல. 3 தடவையா? ஒரு தடவை தடறதுக்கே எங்க நாக்கு வெளியே தள்ளுல 3 தடவை தர்றாங்களா? 3 தடவை போடா டேய். ஏண்டா, அப்புறம் எப்படி தாண்டா அந்த மைய நீ அவங்க மேல தடவுவ? தெரியலையே, அதான் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது மச்சி. மாப்ள, பயப்படாத. துணிஞ்சவனுக்கு தான் முள் படுக்கையும் பஞ்சு மெத்தன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாரு பஞ்சு, இப்படி பஞ்சில் இல்லாம பேசினா வந்து காது மேல அடிப்ப சொல்லிட்டேன். ஐடியா கொடுறா. சரி சரி, கொஞ்சம் இரு, யோசிக்கிறேன். மாப்ள, அவங்க கண்ணு முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது தானே பிரச்சனை. தூங்கும் போது தடவிடு. ஏய், இந்த ரிஸ்க்லாம் வேணா, அதெல்லாம் செட் ஆகாது. ஏண்டா? என்ன ஏண்டா? ஏய், அது நீ தான் தூங்கும் போது கையை போட்டு காலை போட்டு ஐடியா குத்த, நானும் போட்டேன், சவுளு மேலே குத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் காது கொய்ந்து, இன்னைக்கு வரைக்கும் ரூம்ல மூலையில உட்காந்து தெரியுமா? ஓ, நீ அப்படி சொல்ல வரியா? அப்போ தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துரு. அவங்களால எந்திரிக்க முடியாது இல்ல. நீயும் சமயம் பார்த்து சாவகாசமா அந்த மைய தடவிடலாம். மச்சி, அதுக்கு அவங்க ஒரு தூக்க மாத்திரை போடணுமே மச்சி. ஏய், நீ தாண்டா தூக்க மாத்திரைய போட வைக்கணும். நானா? ஐயாச்சி மச்சி, நான் குத்த அவங்க பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. போடா டே போடா. டேய், ஐடியா மட்டும் தாண்டா நான் கொடுப்பேன். இதுக்காக நான் வீட்டுக்கு வந்து பால்ல தூக்க மாத்திரைய போட்டு வேதாச்சு கிட்ட இந்தாங்க அப்படின்னு கொடுக்க முடியுமா? போடா வெண்ண. இங்க பாரு, வேற ஏதாவது விஷயமா இருந்தா மட்டும் கால் பண்ணு. இப்போதைக்கு காலை கட் பண்ணு. டேய் டேய் டேய், நேரம் கட்ட நேரத்துல ஐடியா கேக்குறாங்க. கட் பண்ணிட்டான் காட்டுருமே. பால்ல தூக்க மாத்திரையே கழியலாம், ஆனா பால்ல குத்தவங்க குடியணுமே. நமக்கு ஏதாவது வெக்கமான சுடு சொன்ன ரோசம் எதுவுமே கிடையாது. காலில் உந்து கெஞ்சி எப்படியாவது பால் குடிக்க வச்சிருவோம். ஓகே, வேதாஜி, வேதாஜி, பால் பால் சாப்பிடுங்க வேதாஜி, ப்ளீஸ் வேதாஜி. எனக்கு எதுவும் வேணாம், எடுத்துட்டு போ. இந்த பாருங்க, நீங்க என் கூட பேசாமலே இருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஆகாதவன். நீங்க வந்து என்ன புரிஞ்சுக்கல, அவ்வளவுதான். சரி விடுங்க,
நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு உங்களுக்கு போக போக தெரியும். இப்போ அது முக்கியம் கிடையாது. நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்க உடம்பு கெட்டு போயிடும் வேதாஜி. ஹெல்த் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தயவு செய்து இந்த பாலை கொஞ்சம் குடிங்க. நான் யோசிக்கிறேன், குடிங்க. டேக் இட். ஐயோ, இது தப்பு தான் வேதாஜி. ஐம் சாரி, எனக்கு வேற வழி தெரியல. இப்ப எதுக்கு லூஸ் மாதிரி சிரிக்கிற? சந்தோஷம். நீங்க இந்த பால்ல குடிச்சிட்டீங்கன்ற ஹாப்பினஸ்ல நான் ஸ்மைல் பண்ணிட்டேன். ஐ கிவ் இட் டு மீ. ஒத்துருங்க. நாகராஜா, she is going to the sleeping. உடனே அந்த மைய எடுத்து உங்க கால தடவி விட்டுறணும். ரெடியா இருக்கு. எனர்ஜி. What happened? எனக்கு தூக்கமா வருது. தூக்கமா வருதுன்னா தூங்கிடணும். ஆமா, ஸ்லீப்பிங். ஸ்லீப் ஸ்லீப். கண்ணுக்கு மை அழகு, வேதாஜிக்கு அழகோ அழகு. லைட்டா பிசிறு தட்டுது. மை தருவனா ரொமான்டிக் மூடு வரும்னு சொன்னா பஞ்சு. தூங்க மாத்திரை குத்துமே. ஐயோ, தூங்கினதுக்கு அப்புறம் எப்படி ரொமான்ஸ் பண்ண முடியும்? அட கன்றாவி, சொதப்பிட்டோமே. ஏய், பஞ்சாயத்து சொதப்பிட்டோம். பரதேசி. ஐயோ, மட்டை ஆயிட்டாங்களே. ஏந்திருக்க வேதாஜி. வேதாஜி ஏந்திருக்க வேதாஜி. வேதாஜி ஏந்திருக்க வேதாஜி. ஏந்திருங்க. ஏந்திருக்க வேதாஜி. ஏந்திருங்க. 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 யாரா நீ? தூரத்துல இருக்கும்போது கூட மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. தூங்க ப்ளீஸுங்க. எந்திரிங்க ப்ளீஸ். தூங்காதீங்க. யாரு? ஐ அம் நாகராஜுங்க. நாகராஜா? யார் அது? எனக்கு என்னடா கொடுத்த? தூக்கமா வருது. அது ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் ஆயிடுச்சுங்க. வேதாஜி, நீங்க தூக்க மாத்திரை சாப்பிட்டீங்க, அதனால தூக்கமா வருது. நீங்க என்ன பண்றீங்கன்னா வாந்தி எடுத்துருங்க. வாய்க்குள்ள விரல விட்டு வாந்தி எடுத்துருங்க. எடுங்க, வாந்தி எடுங்க. மாத்திரை கொடுத்தியா? ஐயோ, அது இப்ப முக்கியம் கிடையாது. நீங்க வாந்தி எடுங்க. ஏங்க வாந்தி எடுங்க ப்ளீஸ். கொஞ்சம் எடுத்துருங்க. ஏங்க கொஞ்சம் வாந்தி எடுங்க ப்ளீஸ்ங்க. ஐயோ, ஆபத்துக்கு பாவம் இல்ல, நாமளே உங்களை வாந்தி எடுக்க வச்சிருவோம். ஏந்திரிங்க வேதாஜி. ஏந்திரிங்க. ஏந்திரிங்க. வாய் காட்டு. வாய் எங்கங்க? வாய். ப்ளீஸ்ங்க, லைட்டா வாந்தி எடுத்துருங்க. எங்க வாயை காட்டுங்க. வாய் காட்டுங்க. வாயை காட்டுங்க. ஒண்ணு இல்லைங்க. வாய் பஞ்சாயத்து ஐடியா கொடுக்குற மவனை வச்சிருந்த உனக்கு நாளைக்கு நாடி. சுந்தர், அப்பா, என்னது இதெல்லாம்? ஹோமம் பண்றதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குப்பா. ஹோமமா? ஆமாப்பா, நீங்களும் குருஜியை பார்த்துட்டு வந்ததுல இருந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க. எனக்கும் ஒரு பக்கம் உறுத்தலாவே இருந்துச்சுப்பா. நீங்க அப்படி சொன்னதும் எனக்கு பயம் வேற.
என்ன பண்ணலான்னு யோசிச்சிட்டே இருந்தேன்ப்பா. ஒரு ஹோமம் பண்ணா நல்லதுன்னு சொன்னாங்க. அதான் எனக்கு தெரிஞ்ச ஐயர்கிட்ட சொல்லி இவங்கள வர வச்சிட்டேன். அது மட்டும் இல்ல, கல்பனாவுக்கு குழந்தை பிறக்க போற இந்த நேரத்துல இப்படி நடந்தது அபசகுணமா தோணுச்சு. எனக்கு அதுவே ரொம்ப பயமா இருந்துச்சுப்பா. அதான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணேன். ஆமா, ஹோமத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு தனியா நின்னுகிட்டு இருக்க. எங்க வேற யாரையும் காணோம்? இல்லப்பா, கல்பனாவை வர சொல்லிட்டேன். அவ இப்போ வந்துருவா. நட்ராஜ் கிட்டையும் நாகராஜ் கிட்டையும் கூட சொல்லிட்டேன். அவங்களும் இப்போ வந்துருவாங்க. ஹோமம் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கேல்ல, பூஜை நடக்க போகுதுன்னு சொன்னியா? இல்லப்பா, கீழே வாங்கன்னு தான் சொன்னேன். அப்படியா? சரி, சீக்கிரம் சொல்லலையா? நல்ல நேரம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள எல்லாரையும் வர சொல்லுங்க, பூஜை ஆரம்பிக்கலாம். வருவாங்க. கல்பனா, கல்பனா, வரேங்க. என்னது பா? என்னது இருடா, எல்லாரும் வந்துட்டு சொல்றேன். பாட்டு? இரு இரு. என்னாச்சு? என்ன நடக்குது? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்னண்ணே, எதுக்காக எங்களை வர சொன்ன? என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியல இல்ல? என்னப்பா, என்ன விஷயம்? எனக்கே இப்பதான்டா தெரியும். இவன் தான் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிருக்கான். டேய், யார் கண்ணு போட்டுச்சோ தெரியலடா, நம்ம குடும்பத்துக்கு மென்மேல சங்கடங்கள் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்குது. மனசு ரொம்ப சங்கடமா இருக்குது. அதான் இவன் இதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு கன்சல்ட் பண்ணியிருக்கிறான். ஒரு ஹோமத்தை பண்ணிடுங்க, எல்லாம் சரியா போயிடுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் இந்த ஏற்பாடுலாம் பண்ணி வச்சிருக்கிறான். ஓஹோ, அதை விட ஒரு முக்கியமான காரணம் இருக்குற. கல்பனா 5 மாசம் கர்ப்பிணியா இருக்கிறல்ல, இந்த மாதிரி சம்பவங்களால அவ உடம்பு பாதிச்சு பிரசவத்துல ஏதாவது காம்ப்ளிகேஷன் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதையும் உத்தேசித்தா இதெல்லாம் செய்திருக்கிறான். இந்த ஹோமத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறான். அண்ணா செம மேட்ரு. பின்ன பிறக்க போற குழந்தை மேல உனக்கு அக்கறை இருக்காதா? இது குழந்தை மேல உள்ள அக்கறையா இல்ல கல்பனா அண்ணி மேல இருக்கிற அக்கறையா? ஏய், ரெண்டும் தான் வச்சுக்கோயே. சார், அவ தம்பதிகளை எல்லாரும் சேர்ந்து உட்கார சொல்லுங்க. வாங்கம்மா, எல்லாரும் ஜோடி ஜோடியா உட்காந்து வாங்க. வா கல்பனா, வா. ஏய் கல்பனா, வந்து உட்காரு. என்ன பாக்குற? வா கல்பனா, உன்னதானே கூப்பிட்டு இருக்கேன். அது வந்து ஏன் இவ்வளவு தயங்குற? வா உட்காரு. எதுக்கு இப்ப இவ்ளோ தயங்குறா? என்ன விஷயம்? ஏமா இன்னும் தயங்கிட்டே நிக்கிற? வாமா, சீக்கிரம் வந்து உட்காருமா. இல்ல மாமா, நான் எதுக்கு? உனக்கு எதுக்கா? நீதாம்மா முக்கியம். உனக்கு நல்லபடியா சுகப்பிரசவம் ஆனன்னு வேண்டிக்கிட்டு தான் இந்த ஏற்பாடுலாம் பண்ணிருக்கிறான். வா வந்து உட்காரு, வா. போ கல்பனா. என்ன போ? என்ன பேசுறாளுங்க? எதுக்கு இப்ப இப்படி சைக்கிள்ல பேசிக்கிறாளுங்க? உட்காரு கல்பனா. கல்பனா, நல்ல காரியம் நடக்கும்போது ஏன் இப்படி தடங்கல் பண்ற? அதான் அப்பா சொல்றாருல்ல. வாமா வாமா, உட்காருமா. ஒரு நிமிஷங்க வெதவெளி, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். மாடிக்கு போய் பேசலாம். இப்ப வந்துடுறேன் மாமா. வந்துடுறேன் மாமா. என்னது இதெல்லாம்? தெரியலப்பா. என்னாச்சு இவளுக்கு? பூஜையில உட்கார சொன்னாங்க, தயங்கினா. 2 பேரும் ஏதோ கண்ணாலேயே பேசினாளுங்களே. இப்ப வந்துடுன்னு வேற சொல்லிட்டு உள்ள போறாளுங்களே. என்ன நடக்குதுங்க? இவளுங்க என்னவோ பண்ணிட்டு இருக்காளுங்க. விடக்கூடாது. என்னாச்சு கல்பனா? ஏன் அழுதுகிட்டு இருக்க? என்னால முடியாது வேதவல்லி. என்னதான் ஆச்சு? ஏன் அங்க உட்கார மாட்டேங்கிற? முடியாது. அதான் ஏன் சொன்னா புரிஞ்சுக்கோ. என்னால 3 நாளைக்கு சாமியும் கும்பிட முடியாது, பூஜையிலயும் உட்கார முடியாது. இப்ப சொல்லு, என்னால எப்படி அந்த பூஜையில உட்கார முடியும்? இப்ப என்னதான் பண்றது கல்பனா? எனக்கு தெரியல வேதவல்லி.
என்ன யோசிக்கிற? கல்பனா, இப்பவே எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லணும். அதான் நமக்கு நல்லது. இல்ல வேதவல்லி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வேற ஏதாச்சும் யோசிக்க சொல்லு ப்ளீஸ். இல்ல கல்பனா, எல்லாத்தையும் ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது. நல்லதோ கெட்டதோ இப்பவே சொல்லிடுறதுதான் நல்லது. ஐயோ, கால கூட விழுந்து கேக்குறேன், தயவு செஞ்சு என்ன காப்பாத்து. இல்ல கல்பனா, நம்ம பண்றது ரொம்ப தப்பு. மொத்த குடும்பத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். உனக்கும் உன் குழந்தைக்கும் ஒண்ணும் ஆகக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த நல்ல மனச இப்படி ஏமாத்துறது. என்ன தெரியலப்பா. ப்ளீஸ் வேதவல்லி, தயவு செஞ்சு என்ன காப்பாத்து. இந்த உண்மையை சொல்றதுக்கு இது சரியான நேரம் இல்ல. கூடிய சீக்கிரம் நான் வேற ஏதாச்சும் பண்ணி இந்த பிரச்சனையை சரி பண்ணிடுறேன். ஆனா இப்ப வேண்டாம் வேதவல்லி. இப்ப என்ன பண்றது கல்பனா? ஏதாச்சும் பண்ண வேதவல்லி, என்னை இப்போதைக்கு காப்பாத்து. மாமா, என்னாச்சு? மேல போய் இவ்வளவு நேரம் ஆகுதே, என்ன ஆள காணுமே? ஒன்னும் புரியல. என்ன பண்ணிட்டு இருக்காளுங்க இவளுங்க? இவங்களும் போக மாட்டேங்கிறாங்க. அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாகணுமே. ஐயோ, நாமளே போயிடலாம். மாமா, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். சரி போ. இல்ல கல்பனா, நீ கர்ப்பம் இல்லைங்கிற விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்லிடலாம். எனக்கு அதான் சரின்னு படுது. ப்ளீஸ் வேதவல்லி, நான் கர்ப்பம் இல்லைன்னு சொல்ற தைரியம் இப்ப எனக்கு இல்ல. என்ன மன்னிச்சிடு. இல்ல கல்பனா, இதுக்கு மேலேயும் இந்த தப்புக்கு நானும் உடந்தையா இருந்தேன்னா ரொம்ப தப்பாயிடும். உனக்கு சொல்ல தைரியம் இல்லைன்னா பரவாயில்ல, நான் சொல்றேன்.